அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய டவுட் பற்றி பார்க்கலாம். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வெள்ளைப்படுகிறதுகள் அதிகமாக இருக்கா, அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே இருக்கும். நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து அதுக்கடுத்து வந்து நமக்கு மாதவிடாய் சுழற்சி முடிகிற வரைக்குமே இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னா, பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கும், பீரியட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கும், ஓவலேஷன் டைமில் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஒரு டைம்லேயும் ஒரு மாதிரியான வெள்ளைப்படுதல் இருக்கும். ஓவலேஷன் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். எக்கோட ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஓவலேஷனுக்கு அப்புறமா அப்படின்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக அந்த கலர் வந்து லைட்டு எல்லோ, ரொம்ப ரொம்ப மைல்டான லைட் எல்லோ கலர் கலந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவலேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு மட்டும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அது கூட இன்னும் சில சிம்டம்ஸு, ஓவலேஷன் முடிஞ்சு 6 அல்லது 12 நாட்களுக்கு பிறகு இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி பிசுப்பாக ஸ்டிக்கியாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரொம்ப லைட்டான ஒரு எல்லோ கலர் கலந்த அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட உங்களுக்கு வந்து வாமிட் சென்சேஷன் இருக்குது, லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது, உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது, மார்னிங் டைமில் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, இது கூட அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குது. இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் பொழுது இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யோசிக்கலாம், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிம்டம்ஸ் கூட இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா. சிலருக்கு வந்து ஏன் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். ஏன் வந்து அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம பீரியட் சைக்கிளை 2 இதாக வந்து பிரிச்சுக்கலாம். ஓவலேஷனுக்கு முன்னாடி 2 வாரம், ஓவலேஷனுக்கு அப்புறமா 2 வாரம். ஓவலேஷன் வரைக்குமே நமக்கு வந்து பாடியில் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓவலேஷனுக்கு அப்புறமா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் கன்சீவாக இருந்தாலும் இந்த ஹார்மோன் இருக்கும், நீங்கள் கன்சீவாக இல்லை அப்படின்னாலும் இந்த ஹார்மோன் இருக்கும். நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மோன் வந்து நமக்கு பேபியை நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கன்சீவாக இல்லை, ஓவலேஷன் உங்களுக்கு சரியாக நடக்கலை, அந்த மந்த்து நீங்கள் வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து பீரியட் ஆக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இர்ரெகுலர் பீரியடாக இருக்கீங்க, உங்களுக்கு ஓவலேஷன் சரியாக நடக்கலை, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலை, பீரியடும் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்ட்டு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் தான் தருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு பீரியட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ப்ரெக்னென்ட்டை ஆனதுக்கப்புறமா பேபியை நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 2க்குமே வந்து இந்த டேப்லெட் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உங்கள் பாடியில் அதிகமாக உற்பத்தி ஆச்சு அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம், ஒயிட் டிஸ்சார்ஜ் திடீர்னு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனாக தான் இருக்கும். எப்படி வெள்ளைப்படுதல் இருக்கவே கூடாது அப்படின்னா, ஓவலேஷனுக்கு அப்புறமா ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலர், நல்ல டார்க் எல்லோ கலர், அரிப்பு, இச்சிங், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லோட ரொம்ப அதிகமாக அதை பேட் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ஆன்டிபயோட்டிக் தருவாங்க, அதுக்கப்புறமா வந்து நமக்கு சரியாகும். இந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கக்கூடாது, உங்களுக்கு நல்லாவே வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்மெல்லோட இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி கண்டிப்பாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஒயிட் அதிகமாக ஒரு ஸ்டிக்கியாக பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதே மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து கண்டினியூவாக வந்து ஒரு மாதிரி வாட்ரியாக ஒரு மாதிரி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஸ்மால் சிம்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேங்க்யூ.